190க்கு மேலே வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் என்று நாங்கள் நிச்சயமாக நம்புகிறோம். அதே நேரத்தில் நமது தமிழக முதலமைச்சர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அந்த பீகாருக்கு பிரச்சாரத்துக்கு போயிருந்தாங்க. INDA கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் என்று சொல்லி பிரச்சாரத்தை பண்ணிட்டு வந்தாங்க. ஓட்சோரின்னு மதிப்புக்குரிய ராகுல் காந்தி அவர்களும் சொன்னாங்க. ஆனா உண்மையிலேயே மக்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய மத்திய அரசினுடைய ஆட்சிக்கும் பீகார் மாநிலத்தில் மதிப்புக்குரிய நிதிஷ்குமார் அவர்கள் செய்த ஆட்சிக்கும் மீண்டும் ஒரு அங்கீகாரம் இவர்கள்தான் வேண்டும் என்கின்ற ஒரு அங்கீகாரத்தை தருகின்ற வகையில் இன்றைக்கு வெற்றி செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. சீஃப் மினிஸ்டர் வேட்பாளர் என்று சொல்லப்படுகின்ற சொன்ன தேஜஸ்வி யாதவ் அவர்களே இப்பொழுது 6000 ஓட்டு பின்தங்கி கொண்டிருக்கிறார் என்ற செய்தி வந்திருக்கிறது. நிச்சயமாக மாலைக்குள் எல்லா முடிவுகளும் வந்து மீண்டும் பீகார் மாநிலத்தில் நல்லதொரு ஆட்சி அமைய, அதுவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆசையோடு ஒரு நல்லாட்சி அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதாவது உறுதியாக எல்லா இடங்களிலும் வெற்றி பெறும். அதாவது எங்களுக்கு மட்டும் என்னன்னா அந்த ஆட்சியை இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. எந்த ஒரு தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டாலும் சரி, CAA இந்திய குடியுரிமை சட்டம், அது இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. எல்லாரும் இஸ்லாமியர்கள் எல்லாம் அங்கதான் இருக்காங்க. என்கிட்ட எல்லாரும் மாமன் மச்சம் மாப்பிள்ளை தான் பழகிட்டு இருக்கோம். யாராவது இங்க இருந்து போன மாதிரி தெரியல. அப்ப முதலமைச்சர் சொன்னதெல்லாம் என்னது? போய் நீட் தேர்வு கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. நீட் தேர்வை ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனே ரத்து செய்வோம்னு சொன்னாங்க. செஞ்சாங்களா? சொன்னது பொய். எதை எடுத்தாலும் பொய்ய சொல்லியே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய அதுக்கு பிறகுதான் கோயப்பல்ஸ் தத்துவம் அப்படிம்பாங்க. ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொல்ல 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 அது உண்மையாகி விடுங்கிற கருத்துல நம்பிக்கை உள்ளவங்க அவங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் அதை நிச்சயமா நம்ப மாட்டாங்க. பாஜக தமிழகத்துல கூட்டணியை வலுப்படுத்துறதுக்கு மறுபடியும் ஏதாவது தேமுதிக, தமிழக வெற்றி கழகம் போன்ற கட்சிகளை நமக்கு இணைக்கிறதுக்கு ஏதாவது நீங்க வாய்ப்பு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல, இப்பவே நாங்க வலுவா தான் இருக்கிறோம். வலுவுக்கு வலு சேர்க்கிற வகையில் எதுவும் வந்தா அதை அப்புறம் பார்க்கணும். வாய்ப்பு இருக்கா? பெரிய கட்சிகள் வர்றதுக்கு வரும், வாய்ப்பு வரலாம். அதாவது தேர்தல் போது நான் நேற்று கூட ராமநாதபுரத்தில் பேட்டி கொடுத்தேன். அரசியலை பொறுத்தவரை நிரந்தர நண்பர்கள், நிரந்தர பகைவர்கள் அப்படிங்கிறது யாரும் கிடையாது. ஒரு சமயத்தில் ராஜாஜி, அண்ணா எல்லாருமே கூட்டணி சேர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அந்த காலகட்டத்தில் அதை யாருமே எதிர்பார்க்கல. ஆனா இப்போ உள்ள காலகட்டங்கள் நிறைய மாற்றங்கள் இருக்கு. இன்னும் நவம்பர் 15, டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி நான் முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை. அண்ணன் EPS அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர். அது அவர் தீர்மானிப்பார். முதலமைச்சராக வரக்கூடியவர் யார் முதலமைச்சர் வேண்டும் என்று இதுவரையும் தமிழ்நாட்டில் துணை முதலமைச்சர் ஒரு குடும்பத்தின் கட்சியில தானே இருக்கேன். ஆமா, OPS இருந்திருக்காரு. அது மாதிரி வரலாம், வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. துணை முதலமைச்சர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது மக்கள் தீர்மானம். முதல்ல நான் எலெக்ஷன் எனக்கு சீட்டு கிடைக்கணும், மக்கள் ஓட்டு போடணும், நான் ஜெயிக்கணும், அதுக்கு பிறகு உள்ள விஷயங்கள். திருநெல்வேலி தொகுதியில கண்டிப்பா நிச்சயமாக வெற்றி பெறும் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி அவங்க ஒரு ஆர்டராகவே போட்டிருக்காரு. அப்ப 233 ஜெயிக்க வேண்டாமா? 233 ஜெயிக்க வேண்டாமா? திருநெல்வேலி தொகுதியெல்லாம் ஜெயிச்சிரும் நம்பிக்கை இருக்கலாம் அவருக்கு. அப்படி சொல்றீங்களா? முதல்ல சொன்னது பார்த்தா அவர் பார்க்கறதுனால கண்டிப்பாக நயினார் நாகேந்திரன் ஒரு முக்கியமான மாநிலத்திலே முக்கியமான வேட்பாளர், அவர் தோற்கடிக்கப்பட வேண்டும் முதலமைச்சர் நினைக்கிறாரா? அதாவது தனிப்பட்ட முறையில உங்களுக்கு தெரியும், திருநெல்வேலி தொகுதியை பொறுத்த மட்டும் நான் கேட்டதெல்லாம் முதலமைச்சர் செஞ்சிருக்காங்க. எனக்கு நான் கேட்டேன், கல்லூரி தந்தாங்க, பாலங்கள் தந்தாங்க. தனிப்பட்ட முறை எங்களுடைய நட்பு என்பது மிக ஆழமானது. அதே நேரத்தில் அவருடைய கட்சியா என்னுடைய கட்சியான்னு வரும்போது அவருடைய கட்சியை ஜெயிக்க வேண்டும் நினைப்பது அதுல ஒன்றும் தவறு கிடையாது. அவர் அப்படி சொல்லியிருந்தா அதுல ஒன்றும் தவறு கிடையாது. அப்ப 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவோடு ஆதரவா இருந்துச்சா தேர்தல் கமிஷன்? 2021 திமுக ஜெயிக்கும் போது
அங்க வந்து தேர்தல் கமிஷன் திமுகவோட ஆதரவா இருந்துச்சா?